Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நெத்திலி மீன் கருவாட்டு குழம்போட நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து செய்றனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சுட சாதத்தோட இட்லி தோசை கூட ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ராகி களி கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட தலைப்பகுதியை இந்த மாதிரி கிள்ளி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். உங்களால் கிள்ள முடியல அப்படின்னா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஈஸியாக கட் ஆகிடும். உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தலைப்பகுதியை நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கருவாட்டில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா உள்ளே ஒரு குடல் மாதிரி இருக்கும், அதாவது முள் மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மண் நரப்பு இல்லாமல் இருக்கும். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 10 தண்ணி மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த கருவாடு வாஷ் பண்ணும்போது நல்லா க்ளீனாக தண்ணி வர வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பூ மாதிரி ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெந்தயம் ஜீரகத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லா புளிக்குழம்புலையுமே நான் இந்த மாதிரி சேர்த்துக்குவேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டுமே சேர்த்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு பல்ஸில் விட்டு மட்டுமே அரைச்சிக்கோங்க. அதிகமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு கசந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு பல்ஸில் விட்டு மட்டுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காவை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் மல்லித்தூள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதையுமே இதில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளி உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கருவாட்டு குழம்புல கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புளிக்குழம்போட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், அதையுமே கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 7-8 பூண்டு பல்ல தட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 3 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்க கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி வரியாக இருக்க கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. அதுதான் புளிக்குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் குழம்புல சேர்க்கும் போது கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போகாமல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயில் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பல் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இது புளிப்பு இல்லை அப்படிங்கிறனால நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் புளிப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு பழம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நான் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்காக வேணும்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசல், அதாவது மசாலா தேங்காய்லாம் சேர்த்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளிக்கரைசல் இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கருவாட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக செய்ய போகிறனால தண்ணி அதிகமாக சேர்த்துக்கல. நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் திக்னஸாகவே செஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் கொதிக்க விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பச்சை ஸ்மெல் அப்படியே இருந்துடும். அதனால் நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்த புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த புளிக்குழம்பு வந்து நம்ம கருவாட்டு குழம்பா மாற்ற போகிறோம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்ற அதையும் பார்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு இன்னும் திக்னஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா கருவாடு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து இதில் சேர்க்க போகிறேன். கருவாடு வந்து நல்லா இந்த மாதிரி குடல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கருப்பு குடலோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது, கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மண் வந்து நரன்ற மாதிரி இருக்கும். குழம்பு வந்து அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கருவாடு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லா கருவாடுமே சேர்த்துட்டேன். கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சாதான் கருவாடு நல்லா வெந்து வரும். அந்த கருவாடோட ஸ்மெல் வந்து குழம்புல வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள், நம்மளோட கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் சேர்த்துருக்கனால இதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் மாதிரி மூடி போட்டு அப்படி விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னும் நமக்கு கருவாட்டு குழம்பு நல்ல திக்னஸ் ஆகிடும். இது வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான சுட சுட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்போட சுட சுட சாதம், அது மட்டும் இல்லாமல் ராகி களி கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி களி கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூடயும் இந்த கருவாட்டு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. செஞ்ச அன்னைக்கு இதை சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கருவாட்டு குழம்போட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கருவாட்டு குழம்போட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்மளோட சேனலில் நெய்மீன் சேர்த்து கருவாட்டு குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நெய்மீன் கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே இருக்க ஐக்கார்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.